அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மோசஸ், உளவியல் ஜோதிட வாஸ்து கன்சல்டன்ட், சென்னையில் இருக்கேன். ஸோ என் உயிரான ஈசனை முன்னிறுத்தி அவனாலே வந்தால் வணங்கி, இன்றைய தலைப்பு என்னன்னாக்கா திருமண நிகழ்வும் வீடு வாஸ்துவும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா இன்னைக்கு நிறைய ஜாதகங்களில் திருமணத்துக்கான வாய்ப்பு இருக்கு. குரு பார்வை வந்துடுச்சு. ஸோ 7ஆம் அதிபதியோட தொடர்பு வந்துடுச்சு. ஸோ அந்த திருமணங்கள் நிறைய விஷயங்களை நடக்கும் அப்படின்னு நம்ம ஜோதிட ரீதியாக, இல்லை 7ஆம் பாவம் சார்ந்த பாதிப்பு இருக்குது, அதுக்கு ஒரு பரிகாரத்தையும் போய் பண்ணிட்டு நிறைய பேர் இருக்காங்க. ஆனாலும் திருமண நிகழ்வு சில பேருடைய வாழ்க்கையில் நடைபெறாமல், அப்படி நடந்தாலும் அந்த கணவன் மனைவி உறவு என்பது பிரச்சனைக்குரியதா பாதிப்புக்குரியதா மாறுது. ஒரு 6 மாசத்துல மாறிடுது. ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய ஆய்வுகள் செய்து, நிறைய ஜாதகங்களை எடுத்து ஆய்வு செய்து அவங்க வீட்டோட தன்மையை போய் பார்க்கும் போது ஜோதிட ரீதியாக அவங்களுடைய 7ஆம் பாவம் சிறப்பாக இருக்கு. ஆனால் அவங்களோட வீட்டோடைய வாஸ்து தன்மை பிரச்சனைக்குரியதாக இருக்கும் போது அந்த வீடு அவர்களை அந்த மகிழ்ச்சிக்கான தன்மையில் அலோவ் பண்ண மாட்டேங்குது. ஜோதிட ரீதியாக அவங்களுடைய தன்மையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு நல்ல நிகழ்வாக மாறுது. அந்த மாற்றத்தை அனுபவிக்க முடியாமல் அந்த வீடு என்பது தடை பண்ணுகிறது. அப்ப இங்க ஜோதிடம் வேலை செய்தா வீடு வேலை செய்தான்னா ரெண்டுமே சேர்ந்துதான் இங்க வேலை செய்யுது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா நிறைய ஜாதக அமைப்புகள் அப்படி இருக்கு. ஸோ அப்ப நாம என்ன பண்றோம் அப்படின்னா, அப்ப அந்த வீட்டின் தன்மையையும் சேர்த்து அதுல இருக்கக்கூடிய மாற்றத்தை செய்யும் போது அப்ப அந்த கணவன் மனைவி உறவு என்பது மகிழ்ச்சிகரமா மாறுது. இதுதான் நம்ம சொல்லுவாங்க, கல்யாணத்தை பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பார் அப்படிலாம் பழமொழிகள் நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க. அப்ப என்னன்னாக்கா வீடும் கணவன் மனைவி உறவும் திருமணமும் ஒன்றோட ஒன்று பிணைப்புக்குள்ளதான் இருக்கு. ஏன்னா அந்த உறவு நிகழ்வதே வீட்டுக்குள்ளதான் இல்லையா? அப்ப அந்த வீடு அந்த தன்மைக்குள்ள இருந்தால் மட்டும்தான் அந்த நிகழ்வு நடப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறு அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குது. அங்க அதே விஷயங்கள் அந்த 7ஆம் பாவக தன்மை அந்த வீட்டில் உள்ள அமைப்புல பாதிக்கப்படும் போது, குறிப்பா நம்ம சொல்லுவோம் இல்லையா, கணவன் மணி பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் தென்மேற்கு மூலை. இந்த தென்மேற்கு மூலையில ஏதோ ஒரு பாதிப்போ இல்லை ஏதோ ஒரு மாற்றத்துடன் நிகழ்வுகள் ஏற்படும் பட்சத்தில் அந்த கணவன் மனைவி உறவை அதை ஏற்படுத்த மாட்டாங்க. அப்படியே திருமணம் நடந்த நிறைய பேர் ஏதோ ஒரு காரணங்களால பிரிவினையை அடைஞ்சிருக்காங்க. ஆனா ஜோதிட ஜாதக ரீதியாக 2 பேருடைய 7ஆம் பாவமும் நல்லா தான் இருக்கு. ஆனா வீட்டினோட வாஸ்து அமைப்பு சரியில்லாத பட்சத்தில் அந்த நிகழ்வு என்பது ஏற்படுகிறது. ஸோ அதனால நம்ம என்ன சொல்றோம்னா, கணவன் மனைவி பிரச்சனைக்கு எல்லாமே வீடுதான் காரணம்னு சொல்லலை, ஜாதகமாக காரணம் சொல்ல, இரண்டுமே காரணமா இருக்கிறது. அப்ப ஏதாவது ஒன்றை, குறிப்பா நீங்க வீட்டை சரி பண்ணும் போது அந்த நிகழ்வுகள் கண்டிப்பாக மாற்றம் அடைகிறது. ஸோ அதனால் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனை, ஏன்னா இன்றைக்கி கணவன் மனைவி பிரச்சனை என்பது எல்லார் வீட்லையும் சர்வசாதாரணமாக இருக்குது. ஏதோ ஒரு விஷயத்தில் எனக்கு கணவன் மனைவி உறவு அந்த காலத்துலலாம் ஒரு 100-200 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த விஷயங்கள் இப்போதைக்கு இல்லை. ஏன்னா எல்லாரோடைய இன்னைக்கு நம்ம என்ன ஃபாஸ்ட் வேர்ல்டில் இருக்கோம். எல்லாருக்கிட்டையும் வேகம் அதிகமாயிடுச்சு, விவேகம் குறைந்து போச்சு, பொறுமை என்பது இல்லை. ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல வராங்கன்றதை கேட்கக்கூடிய மனநிலையில இன்னைக்கு இல்லை. எல்லாரும் இன்னைக்கு சொல்றோம், எல்லாரும் இன்னைக்கு நாமெல்லாம் சிறப்பா இருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆனால் யாருக்கிட்டையும் இன்னைக்கு மன திடமே இல்லை, மன உறுதியும் இல்லை, அக்செப்டன்ஸே இல்லை. ஸோ அந்த அக்செப்டன்ஸ் இதெல்லாம் ஏன் இல்லை இல்லைன்னு சொல்றேன். இவர் என்னடா இது நெகட்டிவாகவே பேசுறாருன்னு நினைக்காதீங்க. இது ஏன் இல்லைன்னு தெரிஞ்சு அதை நீங்க வளர்த்துக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கைக்கு அதாங்க பரிகாரம். ஏன் இங்க குறையே நாம குறை சொல்லல, குறையே சுட்டி காமிக்கிறோம். அப்ப ஏன் இந்த விஷயங்கள் இல்லை அப்படின்னு நம்ம போனீங்கன்னா, அன்றைய காலகட்டத்தில் இருந்த வாழ்வியல் முறை இருந்து, ஆனா இன்னைக்கு வாழ்வியல் முறை மாறிடுச்சு. ஏன்னா இன்னைக்கு பச்சை தண்ணிக்கான விளக்கமே தெரியல. ஆனா பச்சை தண்ணின்னு நம்ம சொல்றோம். ஏன் பச்சை தண்ணின்னு சொல்றோமே, பச்சை தண்ணிக்கான விளக்கமே இன்னைக்கு தெரியாம தான் பல பேர் நீங்க யோசிச்சு பாருங்க, ஏன் அதை நம்ம பச்சை தண்ணின்னு சொல்றோம்? தண்ணி என்ன பச்சையா இருக்கா? எதனால பச்சை தண்ணின்னு நம்ம அதை சொல்றோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுக்குள்ளதான் மிக அறிவு. ஏன்னா ஆன்மீகம் என்பது மிகப்பெரிய அறிவியலை உட்கொண்டு நம்மளோட வாழ்வியல். ஏன்னா கோயில நீங்க பாத்தீங்கன்னா, சிவபெருமான் கோயில்ல நவகிரகங்கள் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா சூரியன் நடுவுல இருந்து 9 கிரகம். அதே போலதான், ஏன்னா சூரியன் ஆத்மக்காரங்க, ஆத்மாவை சுத்தி 8 விஷயங்கள் சுத்திட்டு இருக்கு. அட்ட லக்ஷ்மி மாதிரி 8 விஷயங்கள் சுத்திட்டு இருக்கு. அந்த 8 விஷயங்கள் தான் உங்களுடைய நன்மை தீமைகளை தீர்மானிக்கக்கூடிய காரணிகளா இருக்கு.
அப்போ அந்த 8 விஷயத்தை தான் நம்ம கோயிலெல்லாம் அஷ்டபந்தனம் சொல்லுவாங்க இல்லையா? அஷ்டபந்தம் 8 திக்கு 8 திக்கு பாலகர்கள்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த 8 திக்கையும் நம்ம சரியான முறைக்கு கையாளும் போது தான் உள்ள இருக்கிற மூல கிரகம் வலிமையானதாகவும் பலம் வாய்ந்ததாக இருக்கும். அதே போல தான் உங்களை சுற்றி இருக்கிற 8 விஷயங்களை நீங்கள் சீரமைக்கும் போது தான் உங்கள் வாழ்க்கை நீங்கள் எதிர்பார்த்தது அளவுக்கு இருக்கும், இல்லை எதிர்பார்த்ததுக்கு மேலே இருக்கும். இதை நீங்கள் சரியான முறைக்கு பேலன்ஸ் பண்ண முடியலன்னா உங்கள் வாழ்க்கை எதிர்பார்ப்புக்குள்ளே இருக்கும். எதிர்பார்த்துக்கினே இருக்க வேண்டியதான். இன்னைக்கு நடக்கும், நாளைக்கு நடக்கும், அடுத்த வாரம் நடக்கும்னு எதிர்பார்த்துக்கினே நடக்கும். காலங்கள் போகும், எதிர்பார்ப்புகள் கூடும். அது நடக்குமானா அவங்களுடைய ஆத்ம பலத்தை பொறுத்தது. ஸோ அதனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா, உங்களுடைய கணவன் மனைவி உறவுக்கு என்பது வீடும் ஒரு காரணியாக இருக்குது. ஸோ அப்போ கணவன் மனைவி பிரச்சனை இருக்கிறவங்க உங்கள் வீட்டின் தன்மைகளையும் ஒரு வாட்டி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. தன்மைகளை சிறப்பாக்கிக்கங்க, உங்கள் உறவு மேன்மையடையும். மீண்டும் நாங்கள் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது உங்களோட வாழ்க்கையில் அடுத்த ஒரு விழிப்பு நிலை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஸோ எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.